வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒருத்தர் ஒரு ஊரில் வேட்டையாடுறதே தன்னுடைய மிக சிறந்த பொழுதுபோக்காகவும் வச்சுருந்தார். அதே சமயத்தில் அதில் ரொம்ப ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தார். எந்த ஒரு விலங்கையாவது பறவையாவது வேட்டையாடுறது அப்படின்னு. ஆனால் இந்த பழக்கம் அவருடைய பெண்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை. அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். அவங்களுக்கு அப்பா ஒரு உயிரை கொல்றாரு, அந்த பாவத்தை பண்ணுறாரு. அது சுத்தமாக பிடிக்கலை. அந்த பழக்கத்தை எப்படியாவது அவர் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, அப்பா நீங்கள் ஒரு உயிரை கொல்றது பாவம், அதனால் தயவு செஞ்சு வேட்டையாடுறதை நிறுத்துங்க அப்படின்னு. ஆனால் அவர் கேட்கவே இல்லை. இல்லை, அது எனக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்குது, அதில் தான் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது, நான் அதனால் வேட்டையாடுவேன் அப்படின்னு சொல்லி வேட்டையாடுறாரு. வேட்டையாடுறதோடு மட்டுமல்லாமல் அந்த மாமிசத்தை செஞ்சு சாப்பிடவும் செய்கிறாரு. இது அவருடைய 2 பெண்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அந்த பெண்கள் 2 பேரும், அப்பா தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த ஒன்று மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு பிறந்த நாள் வருது. அவங்க இரட்டையர்கள், அவங்களுக்கு பிறந்த நாள் வருது. அப்போ பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்போ அந்த 2 பெண்களும் பேசி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எங்களுக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் செய்யுங்க, இனிமேல் எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது, நீங்கள் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது பிறந்தநாள் அன்னைக்கு தன்னுடைய மகள்கள் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க அப்பாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்துட்றாரு. அதை கேட்ட உடனே அவங்க 2 பேருக்கும் ஒரே மகிழ்ச்சி ஆகுது. அப்பாடா, இனிமேல் அப்பா எந்த உயிரையும் கொல்ல மாட்டார், அந்த பாவத்திற்கு ஆளாக மாட்டார் அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, தன்னுடைய அப்பா ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு ஒரு கொக்கை நீங்கள் வேட்டையாடி கொடுக்கணும், இங்கே இந்த ஊரில் நீங்கள் தான் நல்லா வேட்டையாடுவீங்க, எந்த விலங்குனாலும் பறவைனாலும் நல்ல சிறப்பாக வேட்டையாடி தருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு வெண்ணிற கொக்கு எனக்கு நீங்கள் வேட்டையாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இவர் யோசிக்கிறாரு, நம்ம மகளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தர தயாராக இருக்கோம், உங்களை விட சிறப்பாக யாராலும் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், இதை மிக குறுகிய காலத்தில் செஞ்சு தரணும், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு மகளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி நான் உங்களுக்கு வேட்டையாடி தர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதை சின்ன பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கான். அதை கேட்டுட்டு வந்துட்டு அவன் என்ன சொல்கிறா, ரொம்ப வருத்தமாக அக்காக்கிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நம்மளுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அப்பா நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, ஆனால் நான் அந்த சத்தியத்தை மீறுற விதமாக இன்றைக்கி ஒருத்தர் வெண்ணிற கொக்கு வேட்டையாடி கொடுங்கன்னு கேட்டதுக்கு அப்பா சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது இல்லை, அப்பா சும்மா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா, இல்லை அப்பா பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டேன், அவர் வேணும், அமாவாசைக்கு மறுநாள் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, அதனால் அப்பா கண்டிப்பாக இது பண்ணுறேன்ருக்காரு, நாளைக்கு தான் அமாவாசை, அதனால் அப்பா கண்டிப்பாக போய் வேட்டையாட போவார் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவள் பெரிய பொண்ணு என்ன யோசிக்கிறா, சரி நான் ஒன்று பண்ணுறேன், நான் வெண்ணிற ஆடை அணிஞ்சு அங்கே போய் அப்பா வேட்டையாடுற இடத்துல போய் நான் நின்றுக்கிறேன், அப்போது கொக்குன்னு நினச்சி என்னை அப்பா சுற்றுவார், என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறமாவது இனிமேல் வேட்டையாடாமல் இருப்பார்ல அப்பா அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே சின்ன பொண்ணுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. எதுக்காக நீ இப்படி முடிவெடுக்கிற, நம்ம அப்பாட்ட பேசி பார்க்கலாம், இல்லை நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்பா, பிறந்தநாள் அன்னைக்கு நமக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட இப்போ ஒருத்தர் கேட்கவும் அவங்களுக்கு வேட்டையாடி தரேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு இனிமேல் நம்பிக்கை இல்லை, அப்பா வேட்டையாடுறத விடுவாருன்னு, நான் இறந்ததுக்கு அப்புறமாவது அவர் வேட்டையாடுறத விடுவார், நீயாவது அப்பாவுக்கு சொல்லி புரிய வைய அப்படின்னு அந்த பெரிய பொண்ணு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி மறுநாள் அமாவாசை அன்றைக்கி அவர் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி போகிறாரு. ஒரே இருட்டாக இருக்குது, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை. அப்போது இந்த பெண் வெண்ணிற ஆடையில் அங்கே காட்டில் போய் நிற்கிறா. அப்போ இருட்டில் வெள்ளையாக தெரியுமோ, அவர் அது கொக்கு அப்படின்னு நினச்சி சுட்டுடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தா
இன்னொன்றும் வெள்ளை நிறத்தில் அங்கே ஏதோ தெரியுது. பரவாயில்லையே, நமக்கு வந்த இடத்துல 2 கொக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2வதாக தெரிஞ்சதையும் சுட்டுடுறாரு. ஆனால் அதுக்கப்புறம்தான் போய் பார்த்தா தெரியுது, அக்கா வந்து வெண்ணிற ஆடையை போட்டு அங்கே போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே தங்கையும் வந்து வெண்ணிற ஆடையில் போய் அங்கே நிற்கிறான். அப்போ சுட்டதுக்கப்புறமா தெரியுது அது 2ம் தன்னுடைய மகள்கள்னு. அது தெரிஞ்சதும் பேரிடியாக அவருக்கு இருக்குது. அதிர்ச்சி அடைஞ்சு, ஏமா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, நீங்கள் வந்து பிறந்தநாள் அன்னைக்கு எங்களுக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்தீங்க, ஆனால் அந்த சத்தியத்தை மீறி ஒரு பாவத்தை செய்ய துணிஞ்சிட்டீங்க. உயிர்னா எல்லாமே உயிர் தானே, நீங்கள் வந்து உயிரை வந்து கொல்ல மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. அதனால தான் வந்து அக்கா வந்து தன்னுடைய உயிரை வந்து பணயம் வச்சு உங்களை திருத்தணும்னு நினச்சா. அவளை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து வந்தேன். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் 2 பேருடைய உயிரையுமே எடுத்துட்டீங்க. இது வந்து பெரிய பாவம். இனிமேலாவது எந்த ஒரு உயிரையும் வந்து கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ தான் வந்து அவருக்கு உண்மை புரிஞ்சுது. அடடா, நம்மளுடைய மகள்கள் 2 பேருமே வந்து நம்முடைய கையாலே நம்ம வந்து கொன்னுட்டோமே. வேட்டையாடுவது வந்து எவ்வளோ ஒரு தவறான விஷயம். எந்த ஒரு உயிரையும் வந்து எப்பொழுதுமே கொல்லக்கூடாது அப்படின்னு அப்போ தான் அவருக்கு தோணுச்சு. அதிகாரம் 26 புலால் மறுத்தல்ல கூட வள்ளுவர் அதைத்தான் வலியுறுத்தியிருக்காரு. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊன் உண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு அப்படின்னு. உயிர்களின் நிலைத்த வாழ்வு அப்படிங்கிறது ஊன் உண்ணாமல் இருப்பதில் தான் அமையுது. அப்படி ஊன் உண்டாங்க அப்படின்னா நரகம் அவனை வந்து வெளியே வந்து ஒருபோதும் விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைச்சியை தின்னாது இருத்தல் அப்படிங்கிற அறத்தின் மேல்தான் உயிர்நிலை இருக்குது. இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும், வெளியே விடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதனால் நாமும் புலாலை மறுப்போம். முடிந்தவரை எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாது இருப்போம். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி.